அம்மாவுக்கு தெரிஞ்சிட்டு போல இருக்கு. அப்படியா சந்திரா, நான் இப்ப என்னடி பண்றது? நீ என்ன பண்ண எனக்கு என்ன தெரியும்? கூப்பிடுறாங்க, என்னன்னு கேளு. கேளு, போயிட்டு வந்துடுறேன். நீங்க கூப்பிட்டதா சந்திரா வந்து சொன்னா? ஆமா, ஒரு முக்கியமான விஷயம். என்ன? 2 வருஷத்துக்கு முன்னால சாந்தியனுடைய அம்மா குழந்தைய வளர்க்க முடியாம நம்ம விடுதியில சேர்த்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க வரவே இல்லை. இப்ப அவங்க சாகர தருவாயில இருக்காங்க. குழந்தைய பார்க்கணும்னு கடிதம் எழுதியிருக்காங்க. நீ அவளை கூட்டிக்கிட்டு உடனே புறப்படு. என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்லம்மா. என்னடி நீ சுத்த பைத்தியக்காரியா இருக்கியே? அவங்கதான் புரியாம போசன்னா புரிஞ்சவனி. எனக்கு புதன்கிழமை முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட வேண்டியதானே? சொல்றேன் என் கண்ணு. புதன்கிழமை என்னுடைய கடித காதலர் வரப்போறாரு. எனக்கு காதல் தான் முக்கியம், கடமை பெருசு இல்ல அப்படின்னு சொல்றியா? அப்படி யார் சொல்ல சொன்னாங்க? ஏதாவது போய் சொல்லி தப்பிச்சுக்க வேண்டியதுதான். வேற காரணமா இருந்தா போய் சொல்லலாம். பாவம், ஒரு தாய் தன் குழந்தைய பார்க்கணும்னு துடியா துடிச்சுட்டு இருக்காங்க. இதை விட எனக்கு காதலா முக்கியம்? சந்திரா, அவர் வந்ததும் விஷயத்த சொல்லி அவரை திருப்பி அனுப்பிச்சிடுவா. போடி. சந்திரா, இன்னைக்கு சாந்தியை கூப்பிட்டுட்டு அவன் ஊருக்கு நான் போறேன். காதல் ரயில்ல வந்துகிட்டு இருக்கு, கடமை வண்டியில போயிட்டு இருக்கு. நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. சுமதி, நான் தான் சோமு. வாங்க வாங்க. இத வந்துட்டேன். ஏன் உன் கை இப்படி நடுங்குது? ஏதோ ஒரு இடம் தெரியாத பயம். பயத்துலதான் உண்மையான காதலே உண்டாகுது. உங்ககிட்ட நான் எதையோ சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனா சொல்ல முடியும். நீ எதையும் சொல்ல வேண்டாம். கண்டதும் காதல்ங்கிற கதையில முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர்ல பார்க்காமலே ஏற்பட்ட தெய்வீக உறவு. என் உயிரே நீதான். சுமதி, அம்மா, நான் சாகரத்துக்குள்ள என் குழந்தைய பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். என் ஆசைய நிறைவேற்றிட்டீங்கம்மா. குழந்தைக்கு அப்போ இல்லைன்னு போய் சொல்லி அனாதை விடுதலை சேர்த்துட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கம்மா. அப்படின்னா சாந்திக்கு அப்பா இருக்காரா?
இந்த கவர்ல என் கைப்பட என் கணவருக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கேன். இத அவர்கிட்ட கொடுத்து சாந்திய அவங்க அப்பா கிட்ட ஒப்படைச்சு. ஐயோ பாவம், அவன் தலையெழுத்து முடிஞ்சு போச்சு. என்ன நான் தான் தந்தி வந்தது. சோமு நாட் அரைவிடு. சந்திரா சோமு வரலையா? சுமதி, நேரமாச்சு, நான் புறப்பட்டேன். போங்கன்னு சொல்றதுக்கும் மனசு இல்ல, இருக்குன்னு சொல்றதுக்கும் தைரியம் இல்ல. சுருக்கமா சொன்னா உங்களை பிரிஞ்ச நான் இருக்கவே முடியாது. இத பாரு, நாம எப்பவுமே பிரியாம இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பிரிவு. அப்புறம் நான் உன் பக்கத்திலேயே இருப்பேன். சோமு, உன் தோழி சந்திராவ? சந்திரா, ஏன் சந்திரா, உனக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு? நீ இப்படிப்பட்டவளா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. நீயும் நானும் கூட பிறக்கலைனாலும் அக்கா தங்கச்சி மாதிரி பழகணும். என்னையே நீ ஏமாத்திட்டியே. சின்ன விஷயம்னா கூட நான் உங்ககிட்ட ஓடி வந்து சொல்லுவேன். ஏன்னா நான் வேற நீ வேறன்னு நான் நினைச்சதில்லை, நீ நினைச்சிட்டு. பரவாயில்ல, பரவாயில்ல. உனக்கு இப்படி ஒரு காதலன் இருக்காங்கிறத சொல்லிருக்கியா? நான் பார்த்ததுனால சரியா போச்சு. நம்ம விடுதியில் உள்ளவங்க யாராவது பார்த்திருந்தாங்கன்னா உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? எனக்கு ஒரு அவமானம்னா என்ன மட்டுமில்ல, நம்ம அநாத விடுதியின் கௌரவத்தையே குறைச்சிடும். சந்திரா, அந்த ஆள் யார்? எந்த ஊரு? வெளியூர். ஓஹோ, வெளியூர் காதலா? அப்பா அம்மா இருக்காங்களா? தெரியாது. ஆமா, அவங்கள பத்தி என்ன? காதல் தானே முக்கியம். அவருடைய பேராவது தெரியுமா? என்னடி இது, பேரை கேட்டா தரைய பாக்குறேன். ஓஹோ, நீ அவருடைய பேரை சொல்லக்கூடாதோ? இவ்வளவு நான் தெரிஞ்ச நீ ஒரு பொண்ணு எவ்வளவு ஜாக்கிரதையோட இருக்கணுங்கிறத தெரியாம நடந்துட்டியேடி. என்னடி பாக்குற? வா சுமதி,
விளையாட்டு காரியம் இல்ல, போனா போதும் விட்டுடு. வாழ்க்கை பிரச்சனை கொஞ்சம் ஏமாந்தாலும் வாழ்க்கை திசை மாறி போயிடும். பரவாயில்ல, உட்காருங்க. என் சேகதி என்கிட்ட எல்லா விவரத்தையும் சொன்ன. நீங்க இவளை உண்மையாவே காதலிக்கிறீங்களா? அதுல என்னங்க சந்தேகம்? அப்படின்னா இவளை நீங்க கல்யாணம் செய்துக்குவீங்களா? என்னங்க இப்படி கேக்குறீங்களே? காரணத்தோட தான் கேக்குறேன். உங்க இனத்தை நம்பி ஏமாந்து போன பெண்கள் எத்தனையோ பேர். அந்த வரிசையில ஏன் சிநேகிதியும் நிக்க கூடாதுன்னு தான் நான் இப்படி எல்லாம் கேட்கிறேன். கெட்டவனெல்லாம் நல்லவன போல இருக்கான். அதனால நல்லவன் உங்க கண்ணுக்கு கெட்டவனா தெரியும். இந்த காலத்துல நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தான் கண்டுபிடிக்க முடியலையே சார். நாங்க தினமும் பள்ளிக்கூடத்துல ஆயிரக்கணக்கான அநாத பிள்ளைகளை பாக்குறோம். அந்த ஏக்க நிறைஞ்ச முகத்துல இரக்கம் இல்லாத ஆண்களுடைய கொடுமை தான் தெரியுது. அதனாலதான் நான் பயப்படுறேன். என்னை பத்தி தவறா நினைச்சு நீங்க எப்படி எல்லாம் பேசிட்டீங்க. என் தாயை நான் அந்த மாதிரி எல்லாம் வளர்க்கலம்மா. உங்க செய்தி நான் கல்யாணம் செஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? ஆமா, இப்பவே இதே இடத்துல நான் கல்யாணம் செஞ்சுக்க தயாரா இருக்கேன். இங்க வேண்டாம், வாங்க கோயிலுக்கு போலாம். இந்தாங்க, முருகனை மனசுல நினைச்சு என் சிநேகிதி கழுத்துல இந்த மாங்கல்யத்தை கட்டுங்க. போதும் போதும், மீதி இருக்கிற 2 முடிச்ச நான் போடுறேன். ஐயா, மணமக்கள் சார்பில் முருகனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க. அப்படிங்கிற பேர் என்ன? சோமு. உன்னோட பேரு? சுமதி. देवदेवोत्तम देवताधार अखिलांड कोटि ब्रह्मांड नायक श्री वल्ली देवी समेत सुब्रह्मण्येश्वर स्वामी देवता प्रसाद जपम नूतन दप्तरियो होमो कुर्ते नाम आयुरारोग्य ऐश्वर्याभिवृद्ध्यर्थम शांत प्राणांतर्गत षोडशनामार्चनं करिष्ये। ओम गुहाय नमः, ओम गुहाय नमः, ओम कालनेत्रभूताय नमः, ओम प्रभुवे नमः, ओम जडाय नमः, ओम शिवाय नमः, ओम शिवाय नमः, ओम दशभुजाय नमः, ओम चतुर्भुजाय नमः, ओम कुमारस्वामिने नमः, ओम देवसेनान्ये नमः, ओम अग्निजन्मने नमः, ओम विशाखाय नमः, ओम शंकरात्मजाय नमः, ओम गणस्वामिने नमः, ओम